தமிழ் மிஸ்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவங்க வந்து எந்தெந்த கிளாஸ்க்குலாம் போகிறாங்களோ எல்லா கிளாஸுமே வந்து அலறும். ஏன்னா வந்து சரியான டெரரு, திட்டுவாங்க, பயங்கரமாக கத்துவாங்க. குறுக்கால மட்டும் போயிடாதீங்க சார், அப்படி தான் பில்டப் இருக்கும். ஏன்னா ஃப்ரீயாக எங்களை மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து படிக்காத பசங்களோ போகவே முடியாது. நல்லா படிக்கிற பசங்க மட்டும் தான் தைரியமாக போயிட்டு வர முடியும். நாங்களாம் போனால் வச்சு கிளின்னு கீச்சிருவாங்க. ரொம்ப கேவலமாக கேட்பாங்க. மானம் அப்படி பறக்கும். ஏன்னா வந்து ரெஸ்ட் ரூம் கூட ஃப்ரீயாக போக முடியாது. பிரேக் டைமில் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த நார்மலா இந்த பீரியட் கேப்ல வந்து நம்ம போறோம் அப்படின்னா பார்த்துட்டாங்கன்னா காரி காரி துப்புவாங்க. கிளாஸுக்கு போய் தொத்தி அடிப்பாங்க. வேற ஏதாவது கிளாஸ் நம்ம கிளாஸ் எடுத்துருந்தா அங்க வந்து கத்துவாங்க. ஏ சுரேந்திரா எங்க பொறுக்கு போற அப்படின்வாங்க. நம்ம மானம் அப்படியே பறக்கும். ஐயோ மானம் போதே அப்படின்ற மாதிரி ஆயிடும். பட் இது சம்பவம் இல்லை. இதுக்கு மேல ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா வந்து ஒரு நாள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து லஞ்ச் பிரேக்ல வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அந்த ஃப்ளோரோட கார்னர்ல வந்து கேர்ள்ஸ் டாய்லெட் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மிஸ் நிற்பாங்க. அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மிட்ல வந்து பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ நான் இறங்கி போனோம். நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து மேலே வரா. நான் திரும்பும்போது இந்த பொண்ணு சடனாக அந்த ஸ்டெப்ஸ் திரும்பி இப்படி வந்து வந்துடுறா. நானும் அந்த பொண்ணு இவ்வளோ க்ளோஸ் காலில் நிற்கிறோம். என்னோட டோஸில் நிறுத்தி வச்சிருக்கேன். என்ன லைட்டாக மிஸ் ஆனால் நானும் அந்த பொண்ணு ரோலிங்லேயே போவோம். மிஸ் அங்க வந்து பார்த்துட்டு அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படியே பொண்ணு மேலே போய் ஊந்துருவேன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு சரியான ஆத்திரம், காண்டு, அசிங்கமா திட்டணும்னு தோணும். அந்த மிஸ் அந்த மிஸ்ஸுக்கு இப்போ திட்டுவாங்க. நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து திட்டு வாங்கலாம், சரிங்களா? ஆனா அந்த மிஸ் திட்டினா அந்த ஃப்ளோருக்கே கேட்குற மாதிரி கத்துவாங்க. ஸோ நம்ம மானம் வந்து அப்படி காத்துல அப்படி பறந்து போய்கிட்டே இருக்கும், சிறகடிச்சு. அவ்வளோ கேவலமா இருக்கும். எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. நான் கரெக்டா லெஃப்ட் சைட்ல வரேன். அந்த பொண்ணு தான் தப்பா வந்துட்டா. அந்த பொண்ணு எதுவும் கேட்காம என்ன திட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மிஸ் முன்னாடி வந்து பையனும் பொண்ணும் தைரியமா பேசவே முடியாது. பேசிட்டோம்னா அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் கன்ஃபார்மே பண்றோம் இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்ற மாரி. அதனால எல்லாருமே வந்து அந்த மிஸ் வந்தாலே வந்து சைலண்டா உட்காந்துருவானுங்க. நீ யாரோ நான் யாரோன்ற மாரி பசங்களும் பொண்ணும் இருப்பாங்க. அந்த மாரி இருக்கும். பட் எனிவேஸ் என்னதான் அவங்கள திட்டு வாங்கியிருந்தாலும் அந்த டைம்ல வந்து நம்ம மரியாதை எல்லாம் பேசியிருந்தாலும் இப்போலாம் அவங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க மேல இந்த மரியாதைலாம் வந்து அப்படி இருக்கு. ஆனா சீரியஸா மிஸ் பண்றேன். அந்த திட்டுலாம் கேட்காம நம்ம ரொம்ப போரா இருக்கு. திருப்பி ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்றது? ஆனா போக முடியாதே. வாழ்க்கை அந்த மாதிரி நம்மள அமைச்சு வைக்கலையே.